நித்யானந்தன், நீங்க என்ன பாக்குறீங்க? பாஜகவுக்கு ஒரு போர் தந்திரம் இருக்கு. இங்கு தமிழ்நாட்டில் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிற ஆட்கள் இல்லைன்றதுனால மெல்ல 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 எம்ஜிஆரை நோக்கி நகர்றாங்கன்றதுதான் ரெண்டு பேரும் சொன்ன பார்வை. புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 36 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த கடந்த நூற்றாண்டினுடைய பிரபலமானவர்களில் ஏறத்தாழ தமிழகத்தில் முதன்மையானவராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். அதனால்தான் அதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கோம். அந்த நினைவேந்தலை கொண்டு என்னுடைய கருத்தை வைக்க முற்படுகிறேன். என்ன வளம் இல்லை இந்நாட்டினிலே, ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டினிலே என்று திரைப்பட பாடலானாலும் கூட அதிலே கருத்துக்களை வைத்து பாடியவர் எம்ஜிஆர். மோடி அவர்கள் திரைப்படத்திலே நடிக்கவில்லை. ஆனால் என்ன வளம் இல்லை இந்த நாட்டினிலே, ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டினிலே என்பதை நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்பது உலகறிந்த உண்மை. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனைப்பட மாட்டான்னு சொன்னார். இன்றைக்கு மோடி அவர்கள் 35 லட்சத்துக்கு மேல் உள்ளவர்கள், 35 லட்சம் வாங்க, ஏழ்மை நிலையிலிருந்து 35 கோடியா 35, ஆமாம் 40% ஏழ்மை நிலையிலிருந்து முன்னுக்கு வந்திருக்கிறார் என்று உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆக ஏழைகளுக்காக எம்ஜிஆர் திரைப்படத்தில் பாடியதை மோடி அவர்கள் நடைமுறையிலே செய்திருக்கிறார். சரி, எம்ஜிஆர் என்ன பாஜகவா? கிடையாது. வரிசையாக நம்முடைய சூர்யா அவர்கள் அடுக்கி சொன்னார்கள். மண்டைக்காடை சொன்னார்கள், ஜலகண்டேஸ்வரர் சொன்னார்கள், பசுவதை தடுத்து, இந்த மாதிரி வரிசையாக சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸில் இருந்தார். பிறகு பெரியார் மூலமாக அவருடைய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்துக்கு சேர்ந்தார்கள். அவருடைய நட்பு வட்டம் அப்படி இருந்தது. திராவிடத்திலே அவர் ஒரு நம்பப்படுகின்ற வாக்குகளை தரக்கூடிய ஒரு முகமாக, அண்ணா சொன்னது தான் இது, எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினா போகிறோம் வாக்கு விழுனார். கலைஞர் பேசினா வாக்கு விழும், இவர் முகத்தை காட்டினாலே போகிறோம் வாக்கு விழுன்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்த எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பெரியாருடைய படத்தை இன்றைக்கும் மாட்டி வைத்தும் கூட அவரிடத்தில் அவர் மூகாம்பிகைக்கு சென்றார். அப்பொழுது கேட்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கொள்கை மூகாம்பிகைக்கு செல்வதா? எம்ஜிஆரை கேட்டார்கள். எனவே இது எல்லாம் அவர் இந்துத்துவாவுக்கு சப்போர்ட் பண்ணாரோ இல்லையோ, திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார், அந்த வழியிலே செல்கிறோம் என்று சொன்ன பின்னாலும் கூட இவர் மூகாம்பியை பார்த்தார் என்ற உடனே விமர்சனம் வைத்தவர்கள் திமுக. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர் மூகாம்பியை நீங்க சொல்ல வருவது, அவருக்கும் திமுகவுக்கும் நிறைய விமர்சனங்கள் இருந்தது, அதெல்லாம் வேற. பாஜகவுக்கும் எம்ஜிஆருக்கும் அதுதான். இப்ப நான் மூகாம்பிகைக்கு அவர் ஏன் போகணும்? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய குழுவில் இருந்து மூகாம்பிகைக்கு போனார் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய கருத்துக்களை அவர் கோயிலுக்கு போனாலே பாஜக அவர் ஆதரிச்சிரும். கண்டிப்பா மூகாம்பிகை கோயிலுக்கு போனா பாஜக அவங்களை ஆதரிக்குது. கருணாநிதி நாளைக்கு அவர் இப்ப நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவர் தன்னை இந்து மதம்னு குறிப்பிடாம திராவிட மதம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இப்ப நீங்க கருணாநிதி அவர்கள் மீது என்ன நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க? தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்ல, அவருமே வாழ்த்து சொல்லலையே. அப்போ அரசியல்ல மதங்களை எல்லாத்தையும் சமமாக பாவித்து தள்ளிதானே இருந்தார். ஆமாங்க, அவர் என்ன நெருங்கியா வந்தார்? நீங்க சொல்றது முற்றிலும் நியாயமானது. ஆனா அதுல ஒரே ஒரு சிறு மாறுபாடு, அதுதான் எல்லாமே. தட் மேக்ஸ் ஆல் டிஃபரன்ஸ். ஸ்மால் டிஃபரன்ஸ், தட் மேக்ஸ் ஆல் டிஃபரன்ஸ். என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எந்த மதத்தையும் நிந்திக்கவில்லை, எந்த கடவுளையும் நிந்திக்கவில்லை. திமுக சனாதனத்தை ஒழிப்பேன் என்று இன்று வரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா எம்ஜிஆரையும் இவங்களையும் ஒண்ணாக்காதீங்க. ரெண்டு பாயிண்ட் இல்ல, இந்து மதத்தை சமமாக பாவித்தார்ன்றது வேற, அவரை இந்துத்துவவாதியாக கொஞ்சம் நகர்த்துவது. எப்படி இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்ற மாதிரி இந்துத்துவ எம்ஜிஆர்னு நகர்த்துறது வேற. நீங்க எந்த புள்ளிக்கு கொண்டு இல்லை? எங்களுக்கு அவருடைய இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போனதும், இந்து கடவுள்களை நிந்திக்காததும், இந்துக்களை நிந்திக்காததும் எங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்னை போலவர்கள் கருத்துகிறோம், பாஜக கருத்துகிறது. அதனால எம்ஜிஆர் பேசலாம், சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. ஆனால் எந்த கடவுளையும் அவர் நிந்திக்கவில்லை என்பதும் உண்மை. இயல்பாகவே விதிக்கப்பட்ட ஒன்று என்று பாரதிய ஜனதா கட்சி என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஏப்ரல் 4ஆம் தேதி
சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸ் அந்த நாளிலே தான் பாஜகவிலிருந்து அந்த ஜனதா கட்சியிலிருந்து RSS காரணமாக வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு பிஜேபி என்று அன்றைக்கு கட்சி இல்லாமல் வெளியேற்றப்பட்டவர்கள். பிறகு 6ஆம் தேதி அவர் உயிர் தெழுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்று கட்சி வாஜ்பாய் தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு நான் ஏன் கிறிஸ்துவரோடு ஒப்பிடக்கூடாது பாஜகவை? அப்படிதான் எம்ஜிஆரையும் நான் ஒப்பிடுவேன். ஏழ்மையை போக்க வேண்டும். இவர் சொன்னார் என்ன பண்ணார் மோடின்னு. ஏங்க பெண்களை போய் கிராமத்துல கேளுங்க, வெளிக்கு போறதுக்கு முடியாதுங்க. இல்ல அது பிரச்சனை இல்லங்க, நீங்க ஒப்பிடுறதுல தான் அவங்க மாறுபடுறாங்க. மோடி ஒண்ணும் பண்ணலனாரே. பணக்காரர்கள் மைதானத்துல பணக்காரர்கள் இருட்டுல முன்னாடியா போனாங்க? இல்ல நான் வரேன். அருணன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, யார் யார் எல்லாம் எந்த கட்சி என்று நாங்கள் பார்ப்பது கிடையாது, நாட்டுக்கு நன்மை செய்கிறார்களோ. பட்டேல் என்ன பிஜேபியில இருந்தாரு, அவருக்கு 30 அடி 33 அடி சிலை வச்சாங்களே, காங்கிரஸ்காரர் தானே அவரு. நல்லது எங்க இருக்கிறதோ அவற்றை எல்லாம் எங்க நல்லது விஷயம் இருக்கோ பாராட்டக்கூடிய பக்குவம் ஒருவனுக்கு இருப்பானா அவன் மனிதன். இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன், தலைவரை ஏத்துக்கலன்றதுக்காக நம்மள இல்ல பேசலாம்.